இந்த ஒரு உருண்டையில அப்படி என்னதான் மேஜிக் இருக்குன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. இடுப்பு வலியில இருந்து, எலும்பு பிரச்சனையில இருந்து, அயன் சத்துல இருந்து எல்லாமே இந்த ஒரு உருண்டையில நமக்கு கிடைக்குங்க. இப்போ இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில 1/2 கிலோ ராகி மாவு சேர்த்துக்கலாம். இதை வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா வறுந்துருச்சுன்னா நல்ல ஒரு வாசனை வரும். இது ரெடி ஆயிடுச்சு. இது கூட இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து கையால ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூடயே தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாவு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டா இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா சாஃப்டா நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்க, இந்த மாதிரி பதத்துல நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஒரு தோசை தவாவில் கொஞ்சமா எண்ணெய் தடவிட்டு ஃபுல்லா பரப்பி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலேயே நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவை இந்த மாதிரி நல்லா அடை மாதிரி தட்டி விட்டுடலாம். ரொம்ப திக்கா இல்லாம லைட்டா ரொம்பவே தின்னா நீங்க இந்த மாதிரி தட்டி விட்டுருங்க. இப்போ இதுக்கு மேல எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து நல்லாவே அந்த அடை வெந்துருச்சு. இப்போ இன்னொரு சைடும் வேக வச்சுட்டு நம்ம எடுத்து இது ஒரு பிளேட்ல மாற்றி வச்சுக்கலாம். நான் வந்து 1/2 கிலோ மாவுல பண்ணியிருந்தேன். எனக்கு 3 அடை வந்ததுங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸா நம்ம நல்லா கட் பண்ணி போட்டுக்கலாம். எந்த அளவுக்கு சின்னதா வருமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிடுங்க. இப்போ இது நல்லா ஆறட்டும். நம்ம அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கலாம். நான் வந்து 1/2 கிலோ வேர்க்கடலை சேர்த்துருக்கேங்க. இதை நல்லா வறுத்து விட்டுறலாம். வேர்க்கடலை வறந்தோடனே நல்லா வாசனை வரும். இது கூடயே ஒரு 50 கிராம் அளவில் வெள்ளை எள்ளு சேர்த்து இதையும் நல்லா வறுத்து விட்டுடலாம். எள்ளு பார்த்தீங்கன்னா படப்படன்னு வெடிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடணும். இப்போ அடையும் ரெடியாக இருக்குது, வேர்க்கடலையும் ரெடியாக இருக்குது. வெள்ளத்தையும் நான் நல்லா தட்டி வச்சுட்டேன். 1/2 கிலோ வெள்ளம் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் இந்த ராகி அடையெல்லாம் சேர்த்து நல்லா கொரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இதை ஒரு நல்ல அகலமான பாத்திரத்தில் இதை சேர்த்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இது கூட வேர்க்கடலையும் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கொரப்பா நான் அரைச்சி எடுத்திருக்கேன். அது கூடயே வந்து வெள்ளத்தையும் இந்த மாதிரி நல்லா நான் ஃபைனாவே அரைச்சிக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம அரைச்சிட்டோம். இது எல்லாத்தையும் வந்து இதோட மிக்ஸ் பண்ணணும். டோட்டலாக வெல்லம், வேர்க்கடலை, ராகி மாவு எல்லாம் ஒன்றா பிளண்ட் ஆகி வர்ற அளவுக்கு நம்ம கையை வச்சு பிசைஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம கை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது வெல்லம் பார்த்தீங்கன்னா நல்லா இலகி வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வரும். இது கூட பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். நெய் வந்து ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்கும் போது ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக நான் சேர்த்துருக்கேன். இப்போ கையில் கொஞ்சமாக இந்த மாதிரி நெய்யை தடவிட்டு நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங்கில் நீங்கள் உருண்டை பிடிக்கும் போது கொஞ்சம் இறக்கமாக தான் இருக்கும். போக போக தான் இது கொஞ்சமாக கெட்டியாகும். பாருங்க எவ்வளோ சூப்பரான உங்களுக்கு ராகி சிம்லி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து தினம் ஒன்று சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் சரியாகுங்க. இதில் வந்து அயன் சத்து நிறைய இருக்குது. எலும்பு தேய்மானம் உள்ளவங்களாம் இதை சாப்பிடலாம். அதே போல் வயசுக்கு வந்த பிள்ளைங்களுக்கு இது நம்ம கொடுக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி டைமில் இது மாதிரி ஹெல்த்தியான உணவுகள் நம்ம கொடுக்கும்போது பசங்க வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்ததுன்ற ஃபீட்பேக்கையும் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.